சண்டே மாடு மேய்க்க விட்டாங்கன்னு கவலைப்பட்டுட்டு வந்துட்டு இருந்தேன். வந்த வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு செடியை பார்த்தேன் காட்டுக்குள்ளே. அந்த செடி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா ஈச்சஞ்செடின்னு சொல்லுவாங்க. இது எங்கள் ஊரில் விளக்குமாரெல்லாம் ரெடி பண்ணுவாங்க. இதில் தான் அதில் பார்த்தீங்கன்னா ஈச்சங்காய் காய்ச்சிருக்கு. இது வேறு முள்ளாக இருக்குது. இது எப்படி அதை பறிக்கிறதுன்னு தெரியல. மக்களே, இது பழமாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ கொஞ்சம் காயாகவே இருக்குது. பழமாக வேறு எங்கேயாவது கிடைக்கான்னு தேடி பார்ப்போம். காய் கொஞ்சம் கசப்பாக இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இன்னும் 2 செடி இருக்குது. இந்த சரௌண்டிங் ஏரியா ஃபுல்லாகவே அருமையாக கிளைமேட்டு. லைட்டாக நைட்டு மழை வேறு தூரி இருந்திருக்கு. இங்கே இந்த எல்லா செடியிலையும் இன்னும் பழம் எதுவும் வைக்கலை. இருக்கிறது அனைத்தும் காயாக தான் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி காய் சாப்பிட்ருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? உங்கள் ஊரில் இந்த மாதிரி மரம் பார்த்துருக்கீங்களா? தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் கொஞ்சம் நார்சத்து உள்ள ஒரு காய்ங்க. இது பழமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் நமக்கு இப்போ பழம் கிடைக்க போகிறதில்லன்னு நினைக்கிறேன். தேடி பார்த்தாச்சு, எங்கேயும் கிடைக்கல. இதே மாதிரியான மரம் உங்கள் ஏரியாவிலையோ, உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ, உங்கள் ஊர்லேயோ எங்கேயாச்சும் இருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரியான வீடியோவை பார்க்குறதுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.